இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உன் கூட தான் இருக்கா. கவலைப்படாதா, எதை பற்றியும் பயப்படாதா, யார் என்ன சொன்னாலும் கலங்காத. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். யார் உங்களை கைவிட்டாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார். நீங்கள் முன்னேறுவதற்கு செம்மையான பாதையை தந்திருவார். ஆகவே கவலைப்படாதீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாள் சொல்கிற விஷயம் இதுதான். உனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணு, நான் உனக்கு நல்ல ஒரு பாதையை காட்டுறேன், அந்த பாதை நோக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இன்றைக்கி நம்ம போகிற பாதையில் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம்ல. ஐயோ பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பாதை நோக்கி போகாமல் இருக்குமா? இல்லை, பார்த்துக்கலாம், ஏசப்பா என்னோடு கூட இருக்கின்றார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துப்பார். நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இது உண்மைதான் இது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பொறாமை அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வழி பண்ணிடுங்க. என்னை விட நீ மேலே இருக்கியா, நீ உன்னை எப்படியாச்சும் தள்ளிவிட பார்ப்பேன், என்னை விட நீ பேரும் புகழ்ச்சியமாக இருக்கியா, விட மாட்டேன்னு சொல்லி அந்த கோபம் கொண்ட ஒரு நெஞ்சம் இருக்குல்ல, ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அழிக்காமல் விடாதான், தூங்கவே விடாது. எப்படியாச்சும் அவனை அழிக்கணும், அவனை சும்மா விடக்கூடாதுப்பா, பழிக்கு பழி, என்னை அவமானப்படுத்திட்டா, என்னை அசிங்கப்படுத்துன்னு சொல்லி எப்படியாச்சும் இது ஒரு விஷயம் பண்ணன்னு தோணுமா? ஸோ தாவீது பெற்ற வெற்றியும் புகழ்ச்சியும் பார்த்த சவுல் ராஜா ஒரு நாள் அவன் ராஜாவாகி விடுவான் எண்ணி அவன் மேல் கோபம் கொண்டார். பொறாமையின் காரணமாக தாவீதை அழித்து போட வகை தேடினான். பார்த்தீங்களா? ஸோ சவுல் ராஜா தாவீதை அழிப்பதற்கான ஒரு வழி தேடுறான். நான் உன்னை சும்மா விட மாட்டேன், பார்த்துக்கிறேன்னு சொல்லி தேடுறான். ஆனால் நம்மளும் அதே மாதிரி தான்ல, வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரமோஷன் கிடச்சிச்சு. ஆனால் நம்ம கீழே இருக்கவங்க எனக்கு அப்புறம் தான் வந்தான், ஆனால் இவனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சு, இவனை சும்மா விடக்கூடாது, எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி அவனை வெளியே அனுப்பணும். ஸோ அங்கே மட்டும் இல்லை, நம்ம போகிற இடத்துல ஒரு நல்ல பேர் வாங்கிடக்கூடாது. ஆனால் கூட இருக்கவன் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அப்புறம் தான் வந்தான், அவன் நல்ல பேர் வாங்கிட்டான். ஸோ ஒரு மாதிரியான விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது தாவீது சவுல் ராஜா, இந்த விஷயம் நீங்கள் படித்தாலே நல்லா இருக்குங்க, அது பைபிள் எடுத்து படிக்கின்ற பொழுது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சவுல் தூங்கும்போது அவரது உயிரை தாவீதின் கையில் ஒப்படைத்தார். பார்த்தீங்களா? சவுல் என்ன நினச்சாரு, தாவீதனா எப்படியாச்சு போட்டுருணுண்டா அப்படின்ற அந்த வழியில் இருக்கும்போது ஆண்டவரை முழுமையாக நம்பினது யார்? தாவீது. ஸோ ஆண்டவர் பக்கபலமாக இருந்தார்ல, சவுளுடைய உயிர் தாவீதின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் யாரையாச்சும் அழிக்கணும்னு நினச்சா நமக்கு தான் அந்த அழிவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆமாவா இல்லையா? முழு மனசோட நல்லா இருக்குங்க, மனசோட நல்லா இருங்க, அவள் தான் பரவாயில்ல, நான் நல்லா இல்லையா, பிரச்சனை இல்லை, ஆண்டவர் நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு அப்புறம் வந்தவனா ஓகே உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவனை புகழ்ந்து பேசணும்ல. இன்றைக்கி புகழ்ந்து பேசணும் அப்படின்னாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல. நமக்கு அப்புறம் தான் வந்தான், நமக்கு முன்னாடி தான் வந்தான், நம்ம பின்னாடி தான் வந்தானோ அதை பற்றி யோசிக்கவே கூடாதுங்க. அவனுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணால் நல்லா வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணல, அவனை பார்த்து பொறாமப்பட்டுருக்கோம், அவனுக்கு எப்படி கிடச்சிது, அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். அதை பார்க்காதீங்க. நம்ம வாழ்க்கையிலேயே முன்னேறல அதை பாருங்கள். அதை பார்க்கறது இல்லைல்ல, அடுத்தவன் இப்படி முன்னேறான், அடுத்தவன் வீட்டில் இப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து பல பேரோட வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. ஆனால் இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் அப்படிலாம் இல்லை. நீ உங்களுக்காக போராடுறீங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்கள் போராட்டங்கள் வெற்றி கிடைக்குங்க. சாதாரண மனிதர்கள் போல நீங்கள் இல்லை, என்னோட பிள்ளைகள் நீங்கள். நான் உங்களை பாதுகாத்து உங்கள் வாழ்வில் தெய்வீக பிரசன்னத்தை காண உதவி செய்வேன். உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் விரோதமாக நிற்கிறாங்களோ, உங்களை சதித்திட்டம் பண்ணி உன்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள போகின்றார். உங்களை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, உங்களால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையில் முடியும். தேவனாகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையான பாதுகாப்பை உங்களுக்கு அருள செய்ய போகின்றார். அன்பானவர்களே, ஆண்டவருக்குள் அடைக்கலம் தேடுங்கள், அவருக்குள் மறைந்து கொள்ளுங்கள், அவர் பொல்லாதவர்கள் மத்தியில் உங்களை பாதுகாப்பார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பத்திரமா பாதுகாத்து கொள்ள போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்குங்க.
அது யாராக இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில் முன்னேறி போகிறானா, நண்பனாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. அவன் எப்படி முன்னேறான்னு சொல்லி நோண்டி அவனை இது பண்ண தேவையில்லை. என்ன சொல்கிறீங்க, கரெக்டாக இல்லையா? இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வல்லமை எங்களை பாதுகாத்து உயிர்ப்பிக்கும் என்று நம்பி இன்று உம்மிடையே வந்திருக்கின்றனப்பா. எல்லா திகிலிலிருந்தும் தீங்கிலிருந்தும் எங்களை பாதுகாக்கும் அடைக்கலமாகவும் கேடயமாகவும் நீர் விளங்குவதற்காக சோத்தரிக்கின்றன ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரத்தினால் எங்களை தொட்டு ஆசிர்வதிப்பீராக ராஜா. எந்தவித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடலத்தை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து எங்களை எதிர்க்கின்றவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்ற ஆண்டவரே. நீர் நல்ல சிந்தனை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா. உம்முடைய பாதுகாப்பு எங்களை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும் என்று நம்ப ஆண்டவரே. உம்முடைய அன்பும் அரவணைப்பும் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. எங்கள் ஆவியின் சமாதானத்தை தந்து தாவீதை நீர் விடுவித்ததைப் போல எல்லா பொல்லாதத்திலிருந்து எங்களை விடுவிக்கும்படி எங்களோடு கூட இருப்பீர் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி ராஜா. எங்கள் ஜீவனை பாதுகாப்பதற்காக நீர் அளித்திருக்கின்ற மாறாத வாக்கு தத்தத்திற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரங்களை எடுக்கின்ற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்க ஆண்டவரே. வாழ்வில் முன்னேறி செல்கின்ற பொழுது எந்த ஒரு தடைகள் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, அதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்று மன தைரியத்தை தர வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. சோர்ந்து போகாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.